This video sponsored by Buy Mode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையில் கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். லட்டு பிரசாத ஆன்மீக விழாவில் சரிந்து விழுந்த மேடை, 5 பேர் பலி, 50க்கு மேலானோர் காயம். உத்தரப்பிரதேசத்தில் ஜெயின் சமூகத்தினர் நடத்திய விழாவில் மேடை சரிந்து விழுந்ததில் 5 பேர் பலியாகினர். 50க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்து உள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பத் மாவட்டத்தில் இன்று ஜெயின் சமூகத்தினர் சார்பில் ஆன்மீக விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. சமண மதத்தின் முதல் தீர்த்தகரரான பகவான் ஆதிநாதரை போற்றும் வகையில் இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. நிர்வாண லட்டு பரவ் கொண்டாட்டம் என்பது நடந்தது. இதில் ஜெயின் சமூகத்தை சேர்ந்த ஏராளமானவர்கள் பங்கேற்றனர். லட்டு என்பது பிரசாதமாக வழங்கப்பட்டது. அப்பொழுது திடீரென்று நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்த மரத்தில் ஆன மேடை சரிந்து விழுந்தது. இதில் இடிபாடுகளுக்குள் சிக்கி 5 பேர் பலியாகினர். மேலும் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இது பற்றி அறிந்தும் போலீசார் மற்றும் மீட்பு படையினர் விரைந்து சென்றனர். ஆனால் கூட்டம் அதிகமாக இருந்ததால் நெரிசல் ஏற்பட்டது. இருப்பினும் ஒரு வழியாக போலீசார் மீட்பு படையினர் விரைந்து சென்று காயமடைந்தவர்களை மீட்டனர். காயமடைந்த அனைவரும் உடனடியாக மீட்கப்பட்டு அருகே உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களுக்கு அங்கு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. இது பற்றி அறிந்தவுடன் காயமடைந்தவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மேற்கொள்ள முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டார். அதோடு காயமடைந்தவர்கள் விரைவில் குணமாக வேண்டும் என்றும் அவர் வேண்டிக் கொண்டார். பாக்பத் கலெக்டர் அஷ்மிதா லால் மற்றும் எஸ்பி அர்மித் விஜயவர்கியா ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்வையிட்டனர். மேலும் மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளவர்கள் சந்தித்து நலம் விசாரித்தனர். இது பற்றி கலெக்டர் அஷ்மிதா லால் கூறுகையில், முதற்கட்ட விசாரணையில் மரத்திலான மேடை சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் 40 பேர் வரை காயமடைந்துள்ளனர். அவர்களில் 20 பேர் மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பியுள்ளனர். இன்னும் 20 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. 5 பேர் பலியாகி உள்ளனர். மேலும் யாராவது காயமடைந்துள்ளனரா என்பது பற்றி விசாரித்து வருகிறோம் என்றார். கலெக்டர் இப்படி கூறும் நிலையில் விழாவில் 50 பேருக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்து உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.